ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி நல்லா சுவையான மொறுன்னு மசால் தோசை செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனடியாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை 1/4 கப் எடுத்திருக்கேன், இஞ்சி 1 இன்ச் சைஸ் 1 துண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அது தோல் வந்து உரிச்சிட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நார்மலாக நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். அப்போ தான் வந்து அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு விட வேணாம். கொஞ்சம் அந்த வாசனை வந்ததுமா நம்ம இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதிலிருந்து வர்ற மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு உருளைக்கிழங்குக்கு இந்த 2 பச்சை மிளகாயோட காரம் வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் காரத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பெருசாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன உருளைக்கிழங்கு 2 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு நல்லா தோல் உரிச்சிட்டு பொடிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கூட, அதாவது அந்த வெங்காயம் அந்த உப்பு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலரிங்காக லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3 தோசை அந்த அளவுக்கு இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா விரும்பி நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசையில் இதை வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ தோசை சுட்டுடலாம். கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி சுட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மேலே வந்துட்டு எண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கலரிங் கொடுக்கும். அதே போல் நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நெய் லேசாக மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வெந்துடும். அதுக்கப்புறமா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு 1 சைடு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேலேயும்
லேசாக நெய் வந்துட்டு தெளித்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறு மொறுப்பாக கிடைக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக மாறிடும். வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இல்லை பெரியவங்க எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.